வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 18. ஆடியோ நாவல் குடும்ப கதை. விஸ்வா சரண் உன்கிட்ட கோரிக்கை வைக்கிறானா இல்ல மிரட்டிட்டு போறானா? உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொல்றான். அவனோட தங்கச்சி பாசத்தை நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஆமா, அப்ப கீர்த்தி செலக்ட் பண்ண யாரு வாங்கியிருப்பா? விஸ்வா, நீ செம ஆளுடா. உம்போதைக்கு பாவண்டா சந்துரு ஊருகாயா. நீ நடத்து உன் காட்டுல நல்ல மழை. இப்பேற்பட்ட உன்னை சரண் இன்டைரக்டா மிரட்டுறான். உன் லவ்வோட லெவல் தெரிஞ்சா சரண் ரொம்ப ஆச்சரியப்பட போறான். அங்கேயம்மா நீங்க மட்டும்தான் நல்ல மாமியாரா? எங்க ராஜி அம்மாவும் வாணி அம்மாவும் கூட தான் கீர்த்திக்கு மாமியார் இல்ல மருதாய்கள். பார்க்கத்தானே போறீங்க. ஏமா சிவானி, உனக்கே அநியாயமா இல்லையா? விஸ்வா வர்றதுக்கு சந்துருவ படுத்துறீங்க. இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். சரண் கடையை நோக்கி காரை ஓட்டி கொண்டிருக்க அப்போது மங்கை கீர்த்தியிடம், இங்க பாரு கீர்த்தி, நீ எப்பவும் போல இன்னைக்கு விளையாட்டுத்தனமா இருக்காதம்மா, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கோ. அம்மா, நான் இதுக்கு மேல எப்படிம்மா பொறுப்பா நடந்துக்கிறது? நீ சொன்னன்னு சொல்லித்தான் புடவையெல்லாம் கட்டியிருக்கேன். அதான் கீர்த்தி பொறுப்பா தனமா இருக்கா, நீ சும்மா அவளை குறை சொல்லாத என்றான் சரண். கூட பார்த்தல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எப்படி கையில் கூட சேர்ந்து விளையாடிட்டு ஓடி வந்தான்னு. அத்தை, அவளுக்கு தெரியாதுல்ல அவங்க ஹாலில் இருந்தது. அதுக்கு தான் பிருந்தா நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் சரி, கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறமா இப்படியே விளையாட்டுத்தனமாக இருந்தா என்னம்மா செய்யறது? அதுக்கு தான் இவளை கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்குன்னு சொல்கிறேன் என்று சொல்ல கீர்த்தியின் முகம் வாட ஆரம்பித்தது. பாட்டி, நீங்கள் ரொம்ப மோசம், அத்தையை திட்டிக்கிட்டே இருக்கீங்க என்றாள் கயல் அவள் பங்கிற்கு. ஓ, இவளும் இப்போ ஆரம்பிச்சிட்டாளா? சரிம்மா, நான் இனி உங்கள் அத்தைய எதுவும் சொல்ல மாட்டேன் போதுமா என்று சொல்ல உடனே கீர்த்தி என் செல்லம் என்று கயலின் கன்னத்தில் முத்தமிட்டாள். அப்போது பிருந்தா கீர்த்தியிடம், இங்க பாரு கீர்த்தி, அவங்க எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறாங்களோ அது உனக்கு பிடிக்கலினாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். உனக்கு அவங்க ஆசையாக ஒன்று செலக்ட் பண்ணும்போது அதை நீ பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படும்ல. ஓகே அண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துக்கிறேன் என்று சொல்ல அப்போது சரண் காரை கடையின் முன்பு நிறுத்தி, நீங்கள் எல்லோரும் இறங்கிக்குங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் என்று சொல்ல கீர்த்தி, கயல், மங்கை, பிருந்தா என அனைவரும் இறங்கிக் கொள்ள சரண் காரை பார்க் செய்ய பார்க்கிங் ஏரியாவுக்கு சென்றான். அப்போது கயல் கீர்த்தியின் கையை உதறிவிட்டு மாமா என்று சொல்லி கொண்டு ஓட ஆரம்பித்தாள். கயல், எங்க ஓடுற என்று அவளை பின்தொடர்ந்து கீர்த்தி ஓடிவர அப்போது கயல் ஓடி சென்று போன் பேசிக்கொண்டிருந்த விஸ்வாவின் கால்களை கட்டி கொண்டு நின்றாள். விஸ்வா போன் பேசிக்கொண்டே கீழே குனிந்து பார்க்க அப்போது கயலை பார்த்தவன், ஐ கால் யூ பேக் என்று சொல்லி போனை கட் செய்து கயலை தூக்கி கொண்டு, என்ன கயல், நீ தனியாவா வந்த என்று கேட்க அதற்கு கயல், இல்லம்மாம்மா, அதோ கீர்த்தியத்தை என் பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காங்க என்று சொல்லி கீர்த்தியை கை காட்ட அவள் பிங்க் நிற புடவையில் ஓட முடியாமல் ஓடிவர விஸ்வா அவளை கண்ணிமைக்காமல் பார்க்க ஆரம்பித்தான். அத்தை, இப்போவும் நான் தான் ஸ்பீடா ஓடி வந்தேன் என்று கூறிய கயலின் குரலில் சுயநிலைக்கு வந்த விஸ்வா அவளிடம், ஹே கீர்த்தி, எதுக்கு இப்படி ஓடி வர என்று கேட்டான். இல்ல, கயல் ஓடி வந்தாளா, அதான் அவளை பிடிக்கணும்னு நானும் அவன் பின்னாடியே. ஓகே ஓகே, ரிலாக்ஸ், கையில் என்கிட்ட தான் இருக்கா, அப்புறம் எதுக்கு இன்னும் டென்ஷனாகவே இருக்க? கரெக்டு தான், நான் டென்ஷன் ஆக மாட்டேன். இவ என்ன ஓட வச்சால, அதனால ஃப்ரிட்ஜில் இருக்க இவளோட சாக்லேட்டையும் சேர்த்தி நானே சாப்பிட போகிறேன் என்று சொல்ல கயல் நோ என்று சொல்லி அழ ஆரம்பித்தாள். ஹே கீர்த்தி, நீ என்ன செய்கிற பாரு, இவ எப்படி அழறான்னு, இவளை சமாதானம் பண்ணு. இவ எதுக்கு ஓடி வந்தா நான் அப்படித்தானே பண்ணுவேன். கயல், நீ அழாத செல்லும், மாமா உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரேன் என்று சொல்லி தன் பாக்கெட்டில் கீர்த்திக்காக வைத்திருந்த சாக்லேட்டை எடுத்து தர அதை வாங்கிய கயலின் அழுகை இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போனது. அப்போது கீர்த்திக்கு பிருந்தாவிடமிருந்து போன் வர, நீங்களே இவ்வளோ வச்சுக்கோங்க என்று கூறி அங்கிருந்து செல்ல விஸ்வா சிரித்து கொண்டே கயலுக்கு சாக்லேட்டை பிரித்து தந்தான். அப்போது தண்ணீர் குடிப்பதற்காக சென்ற சந்துரு விஸ்வா கையில் ஒரு குழந்தையுடன் இருப்பதை பார்த்து, டே, இது யார் குழந்தை என்று கேட்க அதற்கு கயல், எங்க அப்பாவோட பொண்ணு என்றாள். விஸ்வா அவளின் பதிலில் சிரித்தவன், இது கீர்த்தியோட அண்ணன் பொண்ணுடா. ஏது, அந்த போலீஸ்காரர் பொண்ணா? ஆமா, எங்க அப்பா போலீஸ், தப்பு செஞ்சா சூட் பண்ணிடுவாரு என்று சொல்ல சந்துரு, அப்பாவுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கா என்றான் சந்துரு. ஆமாண்டா, சரியான வாளு, அப்படியே கீர்த்தி மாதிரி. என்னடா சொன்னப்போ என்று சந்துரு கேட்க, ஒன்றும் இல்லை, சிவன்யாக்கு ஃபோன் பண்ணியா, இன்னும் அவங்கள காணோம் என்று சொல்ல, அட ஆமா, மெசேஜ் பண்ணினேன், பார்த்தாலா இல்லையான்னு தெரியல என்று சொல்லிக்கொண்டு அவளுக்கு ஃபோன் செய்ய விஸ்வா தன் மனதில் கிரேட் எஸ்கேப்டா என்று நினைத்து கொண்டான். கீர்த்தி, கயல் எங்கடி? அண்ணி, அவ விஸ்வா கிட்ட இருக்கா, அவரை பார்த்துட்டு தான் மாமான்னு ஓடி இருக்கா, அவரை தொல்லை பண்ண போறா, நீ போய் கூட்டிட்டு வா என்று சொல்ல கீர்த்தி மீண்டும் விஸ்வாவை தேடி சென்றாள். அப்போது விஸ்வா கீர்த்தி தன்னை முறைத்து கொண்டே வருவதை பார்த்தவன்,
என்ன கையல், உங்க அத்தை இப்படி முறைக்கிறாங்க? ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் தரப்போறாங்களோ என்று கேட்க கையல் சாக்லேட்டை சாப்பிட்டு கொண்டே ஆமா என்றாள். அப்போது அவர்களின் அருகில் வந்த கீர்த்தி, என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? சாக்லேட் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஓ சரி சரி. ஆமா, நேற்று ஏதோ வரமாட்டேன் மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா கீர்த்தி, பட் மீட்டிங் எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சு. நேற்று ஒரு சைட்டுக்கு போனோம்ல, அங்கே இன்னைக்கு ஒரு சின்ன ஒர்க், அதையும் முடிச்சுட்டு போலான்னு வந்தோம். அப்ப ட்ரெஸ் எடுக்க வரல அப்படிதானே என்று கேட்க விஸ்வா அப்படி இல்லை என்று சொல்ல கீர்த்தி தன் கைகளை கட்டிக்கொண்டு அப்புறம் எப்படி என்று கேட்க விஸ்வா என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முழிக்க ஆரம்பித்தான். சந்துரு, டே விஸ்வா பக்கத்துல வந்துட்டாங்களாம் என்று சொல்லி திரும்ப அப்போது கீர்த்தி நின்றிருப்பதை பார்த்து, ஹாய் கீர்த்தி, நான் தான் சந்துரு, விஸ்வா ஃப்ரெண்டு என்று சொல்ல அப்போது கீர்த்தி, நீங்களும் இவர் கூட ஹோட்டலில் இருந்தீங்க தானே? ஆமாம்மா, இவன் எங்கே இருக்கானோ அங்கே நான் இருப்பேன். சொல்லப்போனா ரெண்டு பேரும் ரெட்டப்பிறவி மாதிரி என்று சொல்ல கீர்த்தி அங்கும் இங்குமாக எதையோ தேட ஆரம்பித்தாள். கீர்த்தி, என்ன தேடுற? இல்லை, விஸ்வா இவர் தான் ரெட்டப்பிறவின்னு சொன்னார்ல, அதான் மாட்டான் சூர்யா மாதிரி ரெண்டு பேரும் ஜாயின் ஆகியிருக்கீங்களான்னு பார்த்தேன் என்று சொல்ல, டே இது உனக்கு தேவையா என்ற தோரணையில் சந்துருவை பார்க்க அவனோ தன் மனதில் ஜாடிக்கேத்த மூடிதான். டே விஸ்வா, இவகிட்ட மாட்டிக்கிட்டு நீ என்ன அவஸ்தைப்பட போறியோ. வாழ்த்துக்கள் நண்பா என்று நினைத்து கொண்டு, நீ சூப்பரா பேசுற கீர்த்தி என்றான். தேங்க்யூ அண்ணா என்றாள். அப்போது சிவன்யாவையும் மங்கையும் கடையின் முன்பு இறக்கிவிட்டு முத்துக்குமார் காரை பார்க் செய்ய சென்றார். சிறிது நேரத்தில் காரை பார்க் செய்துவிட்டு சரணும் முத்துக்குமாரும் வந்துவிட அனைவரும் கடைக்குள் நுழைந்தனர். அனைவரும் கடைக்குள் சென்று முதலில் முகூர்த்த புடவையை பார்க்க ஆரம்பித்தனர். பிருந்தாவும் சிவன்யாவும் புடவைகளை ஒவ்வொன்றாக எடுத்து கீர்த்தியின் மீது வைத்து பார்த்து கொண்டிருக்க மங்கை வாணியிடம், கீர்த்திக்கு வீட்டு வேலையெல்லாம் இன்னும் எதுவும் தெரியாது. நாங்கள் எப்படியும் கல்யாணத்துக்கு டைம் இருக்கும், மெதுவாக கற்றுக்கிட்டோன்னு இருந்தோம். ஆனால் நீங்கள் கவலையே படாதீங்க, எங்கள் வினிக்கு கூட வீட்டு வேலையெல்லாம் தெரியாது. படிக்கிறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். இதில் எங்கே வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க? மாமா தான் சொன்னார்ல நேற்று ஃபோன்லேயே, வினி மாதிரி தான் எங்களுக்கு கீர்த்தியும். அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? மெதுவாக கற்றுக்கிட்டோம். நான் அக்கா எல்லாம் இருக்கோம்ல, பார்த்துக்குறோம். இனி நீங்கள் கீர்த்தியை பற்றி கவலையே பட வேண்டாம் என்று சொல்ல மங்கைக்கு சந்தோஷத்தில் கண்ணீரே வந்துவிட்டது. அப்போது முத்துக்குமார், இவங்க சாரி பார்த்துட்டு இருக்கட்டும். சந்துரு, நீ விஸ்வா அப்புறம் சரணை கூட்டிகிட்டு போய் ஜென்ஸ் எல்லோருக்கும் ட்ரெஸ் எடுத்துரு. ஓகேப்பா. அப்புறம் துருவுக்கு 3 ட்ரெஸ் எடுத்துடுடா. 3 எதுக்குப்பா? அவன் சொல்லி அனுப்பியிருக்கான், 3 ட்ரெஸ்ஸோட போகலன்னா என்ன மிச்சத்தில் விடமாட்டான் என்று சொல்ல சந்துரு சிரித்து கொண்டே விஸ்வாவையும் சரணையும் அழைத்து கொண்டு ஜென்ஸ் செக்ஷனுக்கு சென்றான். சந்துரு விஸ்வாவுக்கு கோட் சூட்டை தேடிக்கொண்டிருக்க அப்போது சரண் விஸ்வாவிடம், நான் உங்ககிட்ட பர்சனலாக கொஞ்சம் பேசணும் என்றான். நீங்கள் என்ன விஸ்வானே கூப்பிடலாம், வாங்க போங்கெல்லாம் வேண்டாம். சரி சொல்லுங்க, என்ன பேசணும்? இங்கே பாரு விஸ்வா, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், மனசில் என்ன இருந்தாலும் அதை அப்படியே சொல்லிடுவேன். என்னோட லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீர்த்தி. எங்கள் வீட்டில் அவள் என்ன சொல்கிறாளோ அது எங்கள் எல்லோரோட முடிவாக தான் இருக்கும். ஏன் எங்கள் கல்யாணம் கூட அப்படித்தான். அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி தந்திருக்கேன், லைஃப் லாங் நீ ஹாப்பியாக இருப்பேன்னு. அந்த ப்ராமிஸை நான் எப்போவுமே பிரேக் பண்ண மாட்டேன். நீங்கள் அவளை சின்னதாக கஷ்டப்பட்டுனா கூட நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன். நீங்கள் இதை சொல்லவே வேண்டாம், எனக்கு இது முன்னாடியே தெரியும். எல்லோரும் மாப்பிள்ளை எப்படின்னு சொந்தக்காரங்கிட்ட தான் விசாரிப்பாங்க. ஆனால் நீங்கள் நேரில் வந்து விசாரித்த போதே எனக்கு புரிஞ்சுது உங்களுக்கு கீர்த்தி எவ்வளோ ஸ்பெஷல்னு. நான் மட்டும்தான் என்னோட தங்கச்சிக்கு ஃப்ரீடம் தந்திருக்கேன்னு எனக்குள்ள ஒரு கர்வம் இருந்துச்சு. ஆனால் அது உங்களை பார்த்ததும் அப்படியே பீஸாக ஆகிருச்சு. ஃப்யூச்சரில் என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் நீங்கள் கீர்த்தியை பற்றி கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக நான் கீர்த்திக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன். அவள் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாத மாதிரி நான் நடந்துக்கிறேன். இது நான் உங்களுக்கு பண்ணித்தர ப்ராமிஸ் என்று சொல்ல சரண் விஸ்வாவின் மேல் வைத்திருந்த நம்பிக்கை மேலும் அதிகமானது. அப்போது சந்துரு விஸ்வாவுக்காக சில கோட் ஷூட்டை தேர்வு செய்துவிட்டு, நீங்கள் பேசி முடிச்சிட்டா இங்கே கொஞ்சம் வரலாம் என்று சப்தம் போட விஸ்வாவும் சரணும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டே சந்துரு செலக்ட் செய்து வைத்திருந்த கோட் ஷூட்டை பார்க்க ஆரம்பித்தனர். பிருந்தாவும் சிவன்யாவும் 1 மணி நேரத்துக்கு மேலாக புடவைகளை பார்த்து கொண்டே இருந்தார்களே தவிர எதையும் எடுத்த பாடில்லை. அவர்கள் பார்த்ததில் சோர்ந்து போன கீர்த்தி, தண்ணி குடிச்சிட்டு வரேன், நீங்க பார்த்துட்டு இருங்க என்று கூறி அந்த இடத்தை விட்டு வர அப்போது விஸ்வாவுக்கு கோட் ஷூட்டையும் மற்றவர்களுக்கு ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொண்டு கீழே வந்து கொண்டிருந்தனர். கீர்த்தி தனியா நிற்பதை பார்த்த சரண் தன் கையில் இருந்த துணிகளை சந்துருவிடம் தந்துவிட்டு அவளிடம் சென்றான். என்னாச்சு கீர்த்தி, இங்க தனியா நின்றுட்டு இருக்க என்று கேட்க உடனே அவள் சரணை அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள்.
உடனே சரண் இவள் அழுவதை யாராவது பார்த்தால் தவறாகிவிடும் என்று நினைத்து அவளை அங்கிருந்து யார் கண்ணிலும் படாதவாறு அவளை தனியே அழைத்துச் சென்று, என்னாச்சு கீர்த்தி, எதுக்கு நீ அலற என்றான் அவளின் தலையை வருடியபடி. சரண், நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டுறாங்க. என்ன கேட்கல? இல்லடா, நான் ஒரு சாரி சொன்னேன், ஆனா அது ரேட் கம்மியா இருக்குன்னு சொல்லி அம்மா வேண்டான்னு சொல்றாங்க. பிருந்தா வரும்போதே சொன்னால, அவங்க என்ன சொல்றாங்களோ சரின்னு சொல்லுன்னு. நீ அந்த சாரியை பார்த்து வச்சுக்க, நாளைக்கு வந்து அதே சாரியை நம்ம வாங்கிக்கலாம், ஓகே தானே? இதுதான் என்னோட கீர்த்தி என்று சொல்லி அவளின் நெற்றியில் முத்தமிட்டான். சரி, ஓகே, நம்ம போலாமா? நான் சாரியை காட்டுறேன், நீ பாரு எப்படி இருக்குன்னு என்று சொல்லிக்கொண்டே சரணுடன் சென்றாள். பிருந்தாவும் சிவன்யாவும் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன கீர்த்தியை காணோம் என்று சுற்றுமுற்றும் பார்க்க அவள் சரணுடன் நடந்து வந்து கொண்டிருப்பதை பார்த்த பிருந்தா, இதோ கீர்த்தி வந்துட்டா என்று சொல்லி அவர்கள் செலக்ட் செய்த புடவைகளை எடுத்து கையில் வைத்து கொண்டனர். கீர்த்தி தான் செலக்ட் செய்த வயலட் கலர் புடவையை சேல்ஸ்மேன் வைத்திருந்த இடத்தை பார்க்க அது அங்கு இல்லை. கீர்த்தி அவரிடம், அண்ணா, இங்கிருந்த வயலட் கலர் சாரி எங்க என்று கேட்டாள். இப்பத்தாம ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. அண்ணா, அதே மாதிரி வேற இருக்கா? இல்லம்மா, அது ஒரே பீஸ் தான் இருந்துச்சு. அப்படியா? ஹே கீர்த்தி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா, இந்த சாரி எல்லாம் வச்சு பார்க்கலாம் என்று பிருந்தா சொல்ல, கீர்த்தி சரணிடம், சாரி யாரோ வாங்கிட்டாங்கடா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த கண்ணாடியின் முன்பு வந்து நின்றாள். அப்போது வாணி சிவன்யாவிடம், விஸ்வா வந்து கீர்த்திக்கு சாரி செலக்ட் பண்ணணும்னா நல்லா இருக்கும்ல என்று சொல்ல, உடனே சிவன்யா, அவ்வளவுதானம்மா, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி சிவன்யா விஸ்வாவை தேட அவன் ஃபோனில் யாருடனோ பேசிக்கொண்டு இருந்தான். டே சந்துரு, போய் விஸ்வா அண்ணாவை கூட்டிட்டு வா, கீர்த்திக்கு சாரி செலக்ட் பண்ண. என்ன, நானா? ஆமா, நீ தான். அவனை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே பெருசுடி, இதில் சாரி செலக்ட் பண்ண சொன்னா எப்படிடி? இங்கே பாரு, எனக்கு நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. இப்போ விஸ்வா அண்ணா சாரி செலக்ட் பண்ண வரணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அம்மா தாயே, அவன் காலில் விழுந்தாச்சும் கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்லி விஸ்வாவின் அருகில் சென்று முகத்தை சோகமாக வைத்து கொண்டு நின்றான். சந்துரு சோகமாக இருப்பதை பார்த்த விஸ்வா ஃபோனை கட் செய்துவிட்டு, என்னாச்சுடா என்றான். விஸ்வா, என்னோட வாழ்க்கையே உன் கையில் தாண்டா இருக்கு. என்னடா சொல்ல வர, தெளிவா சொல்லு. நீ கீர்த்திக்கு சாரி செலக்ட் பண்ணலன்னா சிவன்யா என்ன டைவர்ஸ் பண்ணிடுவாடா. என்ன, நான் சாரி செலக்ட் பண்ணுறதுக்கும் சிவன்யா உன்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம்? டே, எனக்கு இப்போ விளக்க சொல்லலாம் நேரம் இல்லடா. அங்கே பாரு என்னை எப்படி பார்த்துட்டு இருக்கான்னு, வாடா ப்ளீஸ் என்று சொல்ல, விஸ்வா தன் மனதில் கரும்பு தின்ன கூலியா என்று நினைத்து கொண்டு, சரிடா மச்சி, உனக்கு வேண்டி வந்து கீர்த்திக்கு சாரி செலக்ட் பண்ணி தரேன் என்று சொல்லி கீர்த்தியின் பின்னால் வந்து நின்று கொண்டான். விஸ்வா கீர்த்தியின் பின்னால் நின்று கொண்டு அவளுக்கு மட்டும் கேட்கும்படி, என்னாச்சு, எதுக்கு டல்லா இருக்க என்றான். ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை வலிக்குது, அவ்வளோதான் என்றாள். எது, அந்த சாரியை யாரோ வாங்கிட்டாங்கன்னு சொல்லிடியா என்று கேட்க, உடனே கீர்த்தி, அப்போ நீங்கள் தான் வாங்கினீங்களா என்று கண்கள் விரிய, கீர்த்தி கொஞ்சம் ரியாக்ஷனை கம்மி பண்ணு, அப்போ சொல்லுங்க, நீங்கள் தான் வாங்கினீங்களா? அது இப்போ சொல்ல முடியாது, நீ ஒழுங்கா நில்லு, அப்போ தான் அவங்களால சாரியை வச்சு காட்ட முடியும் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் வச்சு காட்டுங்க என்று சொல்ல, பிருந்தாவும் சிவன்யாவும் செலக்ட் செய்த புடவைகளை ஒவ்வொன்றாக வைத்து காட்ட, அதிலிருந்து விஸ்வாவும் கீர்த்தியும் 2 புடவைகளை செலக்ட் செய்தனர். அப்போது பிருந்தா சரணிடம், என்னாச்சு, கீர்த்தி ஏன் டல்லா இருந்தா? நீங்கள் அவ சொன்ன சாரியை அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம், அதுதான். சரண், அவன் 4500 ரூபா புடவைய சொல்றா, அது எப்படி முகூர்த்தத்துக்கு கட்ட முடியும்? சரி விடு, இப்போ அவன் நார்மல் ஆகிட்டா பாரு என்று சொல்ல, ஆமா சரண், விஸ்வா அவ பின்னாடி போய் நின்னதும் கீர்த்தி நார்மல் ஆகிட்டா. ஆமா. சரி, உனக்கு அம்மாக்கு கையலுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சா? எல்லோருக்கும் எடுத்தாச்சு சரண். அவங்க வீட்டில் வாணி அம்மா, ராஜி அம்மா, சிவன்யா எல்லோருக்கும் எடுத்தாச்சு. இனி வினிதாவுக்கு மட்டும் கீர்த்தி செலக்ட் பண்ணுனா தாலி வாங்க நகைக்கடைக்கு போயிடலாம் என்று சொல்லி கொண்டு இருக்க, அப்போது முத்துக்குமார், ஏன்பா சரண், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி வாங்கிடலாமே. வாங்கிடலாமாம்மா, வினிதாக்கு மட்டும் வாங்கினா போதும், அடுத்த நகைக்கடை தான். இல்லப்பா, நம்ம தாலி வாங்க போலாம், அதுக்குள்ள இவங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வரட்டும் என்று சொல்ல, நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா, சந்துரு, கீர்த்தி, விஸ்வா, சிவன்யா 4 பேரும் ட்ரெஸ் வாங்கிட்டு வரட்டும், நாம நகைக்கடைக்கு போலாம் என்று பிருந்தா சொல்ல, அவர்கள் 4 தவிர மற்றவர்கள் கிளம்பி நகைக்கடைக்கு சென்றனர். சந்துரு துருவுக்கு வாங்கிய ட்ரெஸ்ஸை சிவன்யாவிடம் காட்ட, அதை வாங்கி பார்த்தவள் முறைத்து கொண்டே, ஏண்டா, துருவுக்கு போட ட்ரெஸ் வாங்க சொன்னா நீ என்னடா 2 வயசு குழந்தைக்கு போடுற மாதிரி வாங்கியிருக்க? எனக்கு அப்பவே தோணுச்சு சைஸ் என்னதான் இருக்கேன்னு. நான் ஏதாச்சும் சொல்லிட போறேன். ஒரு ட்ரெஸ் வாங்க தெரியாத உனக்கு? இப்போ நான் பார்த்ததால ஆச்சு, இல்லைனா? சரி விடு, அதான் பார்த்துட்டல்ல, பிரச்சனையை விடு. டே விஸ்வா, நீங்கள் வாங்கிட்டுருங்க, நாங்கள் போய் சைஸ் மாற்றி வாங்கிட்டு வரோம் என்று கூறி சிவன்யாவை அழைத்து கொண்டு அங்கிருந்து செல்ல, கீர்த்தி அவர்களை இருவரையும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டே நின்றாள்.
கீர்த்தி என்ன ஆச்சு என்று கேட்ட விஸ்வாவின் குரலில் நினைவு வந்தவளாக, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டேனா இப்படிதான் இருக்குமா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். நாம ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால கிரேட் எஸ்கேப் விஸ்வா என்றால் கண்களை விரித்தபடி. ஏன் இதுக்கு முன்னாடி நீ சரண் மச்சான் அப்புறம் பிருந்தா அக்கா சண்டை போட்டு பார்த்ததில்லையா? இல்லையே, அவங்க எப்பவும் சண்டை போடவே மாட்டாங்க. சரண் ரொம்ப ஸ்வீட், என்ன கேட்டாலும் உடனே செய்வான். ஃபேமிலி தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட்டு, மற்றதெல்லாமே நெக்ஸ்ட்டு தான். தெரியுது பார்த்தாவே. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வினிக்கு சாரீ செலக்ட் பண்ணலாம். என்ன கலர் பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட்டு என்ன ரேஞ்சுன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் கலர்ஸ் போகலாம். ரேஞ்ச் எல்லாம் இல்லை, எந்த சாரீ அழகா இருக்குன்னு பாரு, அது ஓகே, பில் போட்டுடலாம் என்று சொல்ல கீர்த்தி அங்கிருந்த புடவைகளை பார்க்க ஆரம்பித்தாள். அப்போது அவளின் கண்களில் சிக்கியது மயில் நீல நிறத்தில் ஒரு அழகிய பட்டு புடவை. விஸ்வா, இது ஓகேவா? வினிக்கு நல்லா இருக்குல்ல? ஓ எஸ், இந்த கலர் அவகிட்ட சாரீ இல்லை, இதுவே வாங்கிடலாம். ஓகே விஸ்வா, நான் பார்த்த ஒயிட் கலர் சாரீ எங்க? அது எதுக்கு இப்போ? அதை திருப்பி தந்துருங்க, நான் நாளைக்கு சரண் கூட வந்து அதை வாங்கிக்கிறேன். இங்கே அதே மாதிரி வேற இல்லையா? ஐ எம் சாரி கீர்த்தி, அது என்னோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திருப்பி தர மாட்டாங்க. நான் உங்ககிட்ட அந்த சாரியை தந்தா அப்புறம் எனக்கு பனிஷ்மெண்ட் தான், அதுவும் 100 டைம்ஸ் சாரின்னு எழுத வச்சிருவாங்க என்று சொல்ல கீர்த்தி இடியட், ஃப்ராடு என்று சொல்லிக்கொண்டே விஸ்வாவை அடிக்க ஆரம்பித்தாள். இதை சற்றும் எதிர்பார்க்காத விஸ்வா அவளின் தாக்குதலில் உறைந்து நின்றான். பின்பு விஸ்வா தன்னைத்தானே சுதாரித்து கொண்டு, கீர்த்தி, எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க என்று சொல்ல சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அடிப்பதை நிறுத்தினாள். சாமி, என்ன அடி? சரண் மச்சானுக்கு கோவில் தான் கட்டணும். ஓ, அப்போ என்ன டார்ச்சர்னு சொல்கிறியா? இல்லை கீர்த்தி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, உன்னை எப்படி டார்ச்சர்னு சொல்லுவேன்? அந்த பயம் இருக்கணும். சரிங்க மேடம். விஸ்வா, நீ இப்போ அந்த சாரீ எடுத்துகிட்டு வரியா? நோ வே கீர்த்தி, நீ எங்கள் வீட்டுக்கு வந்த அப்புறம்தான் அந்த சாரியை தருவேன். விஸ்வா, அமைதியாக இரு கீர்த்தி. இப்போ அந்த சாரியை தந்தா உங்கள் அம்மாவும் அண்ணியும் அந்த சாரீ எதுக்குன்னு திரும்ப தந்துடுவாங்க. ஆமாம் இல்லை? ஆமாம், அதுதான் நானே எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் வீட்டுக்கு நீ வந்த அப்புறம் தரேன், ஓகே? இப்போ பில் பே பண்ணலாம். சிவன்யாவும் சந்துருவும் வந்துருவாங்க. சரி. விஸ்வாவும் கீர்த்தியும் பில்லை கட்டிவிட்டு அவர்களுக்காக காத்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் அவர்களும் அங்கு வந்து சேர்ந்தன. என்னடா மாத்தியாச்சா? மாத்தியாச்சு விஸ்வா. நீங்கள் சீக்கிரமாக வினிக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சா கீர்த்தி என்று கேட்க, வாங்கிட்டோண்ணா என்றாள் கீர்த்தி. சரி வாங்க, சீக்கிரம் நகைக்கடைக்கு போகலாம், எல்லோரும் நமக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என்று சொல்ல அதே போல தாலியை மட்டும் நல்ல நேரத்தில் வாங்கி வைத்துவிட்டு மற்ற நகைகளை கீர்த்திக்கு பிடித்தது போல வாங்க வேண்டும் என்று வாணி எந்த நகையும் செலக்ட் பண்ணாமல் காத்து கொண்டிருந்தார். கீர்த்தி உள்ளே வந்ததும், இங்கே வாமா என்று கூறி தன் அருகில் அமர வைத்து கொண்டு, இவ தான் எங்கள் மருமக, இவளுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி நகைகளை காட்டுங்க என்று சொல்ல சேல்ஸ்மேன் நகைகளை எடுத்து காட்ட ஆரம்பித்தார்.